விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ட்ரீட் எப்பவுமே ஹாட், ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கோடி கேட்டு, சச்சுன்னு பாட்டு, ஜானகின்னா பாட்டு, சிவாஜின்னா ஆக்ட், ஜில்லானாலே ட்ரீட். Follow me. ட்ரீட் எப்பவுமே ஹாட், ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கோடி கேட்டு, சச்சுன்னு பாட்டு, ஜானகின்னா பாட்டு, சிவாஜின்னா ஆக்ட், ஜில்லானாலே ட்ரீட். ட்ரீட் எப்பவுமே ஹாட், ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கொடு கேட்டு, சச்சின்னா பாட்டு, ஜானகின்னா பாட்டு, சிவாஜின்னா ஆக்ட், ஜில்லானாலே ட்ரீட். சாரா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நடுநடுவில் ஒரு மூமெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இப்படி இந்த ட்ரெஸ்ஸை வச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ட்ரெஸ்ஸில் என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அங்கேருந்து பார்க்கும்போது என்னமோ இருக்குது, பட் அது சரியாக தெரியாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது என்னன்னு நீங்கள் கரெக்டாக காட்ட முடியுமா? விஜய் ஃபோட்டோ. யார் ஃபோட்டோ? விஜய். தெரியவில்லை, காட்டுங்க. ஓகே, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க. நல்ல க்ரியேட்டிவான ஒரு விஷயம் தான், பட் அப்படி பண்ணும்போது அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக க்ளீனாக தெரியல. மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால அந்த ஃபோட்டோ சரியாக ரெஜிஸ்டர் ஆகல. பட் ஸ்டில் ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அல்ட்டிக்காம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்கள். எஸ் காயத்ரி மேம். சாரா, யா சூப்பராக இருந்தது. வெரி பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அதாவது கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது உன்னோட டான்ஸ் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ மேம். ஓகே, அண்ட் அதான் ஒரு சின்ன அட்வைஸ் நான் உனக்கு சொல்கிறேன். இன்னும் காம்படிஷன் ஆரம்பிக்கல, ஆனாலும் நான் அட்வைஸ் சொல்லிடுறேன் இப்போது. ஏன்னா யூ வில் பி ப்ரிப்பேர்ட் இல்லையா காம்படிஷன் ஆரம்பிக்கும் போது. என்னென்னா யூ ஸ்டிச் 4 nice costumes ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, 2 வெஸ்டர்ன் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அண்ட் 2 ஃபோக். ஸோ யூ கேன் ரிப்பீட் இட் ஆல்சோ, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரி ஹோம் வேர் பண்ணிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும், அது உங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களோட ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் மைனஸாக தெரியும்.
Okay, so wear something which is comfortable and stitch something which is comfortable for you. Okay? Okay. Otherwise, superb இருந்தது கண்ணா. Okay? All the best. God bless you. அதாவது சாரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்படி ரொம்ப லூஸாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் பண்ணும்போது உங்கள் லெக் மூமெண்ட்லாம் க்ளீனாக ரெஜிஸ்டர் ஆகி தெரியாது ஜட்ஜஸ்க்கு. நீங்கள் இப்படி பண்ணும்போது அது ட்ரெஸ்ஸும் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால மூமெண்ட் கரெக்டாக தெரிய வராது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் க்யூட்டாக இன்னும் அழகாக இருக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, எஸ் கலா மாஸ்டர். நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸரா? யா. காயத்ரி மேடமும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா உன்னோட அந்த ஆன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பரதநாட்டியமே ஆடி இருக்கலாமே. இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் உன் டேலண்ட் அப்படியே காமிச்சிருக்கலாமே. பரதநாட்டியத்தில் எத்தனை சாங் இருக்குது, பண்ணியிருக்கலாம்ல. யார் மாஸ்டர் உங்களுக்கு? லோகி சார் வந்து லாட் ஆஃப் ரிப்பீட்டேஷன் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த காம்படிஷன் வரும்போதும் நம்ம கரெக்டாக பார்ப்போம். இப்போ நீங்கள் மற்றவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டில் 4 மூமெண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா அதை ரிப்பீட் வேர்டு வந்தால் கூட அது இருக்காது. பட் சினிமாவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சினிமாவுக்கு ஏன் நல்லா இருக்கும்னா ஆடியன்ஸ் வந்து அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நம்ம காம்படிஷன் சொல்லும் போது நீங்கள் அந்த 3 வாட்டி ரிப்பீட்டேஷன் வந்தது இல்லை, அது வராமல் கொரியோகிராஃபர்கிட்ட பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்ககிட்ட பாடி ஸ்டைல் ரொம்ப கிரேஸ். அப்படி உட்காந்து அப்படியே அந்த வாழைப்பழம் மாதிரி அப்படி அந்த சாஃப்டாக இருக்கும் பார்த்தியா, அது மாதிரி இப்படி உட்காந்து எந்திரிச்ச பாரு, ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு ஸ்டக் கிடையாது, அப்படி அழகாக எந்திரிச்சு உட்காந்தேன். ஸோ இவ்வளோ டேலண்ட் இருக்கும்போது உனக்கு நல்ல ஒரு கொரியோகிராஃபர் வந்து நல்ல கொரியோகிராஃப் பண்ணி, அது மாதிரி காயத்ரி மாஸ்டர் சொன்ன மாதிரி ட்ரெஸ் வந்து அழகான ட்ரெஸ். இப்போ இது வந்து நல்லா ஸ்டேஜ் டான்ஸ் மாதிரி இருந்தது, கீழே வந்து வீட்டு நைட் ட்ரெஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி போடக்கூடாது. ஓகே, குட்.